வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருடந்தோறும் மார்கழி மாதத்தின் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளில் கொண்டாடப்படுகின்ற திருநாள் தான் திருவாதிரை விரதம். இந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், எப்படி சிவனை வழிபட வேண்டும் என்ற முறைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவில் எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். திருவாதிரை நோன்பு என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நாளின் உபவாசம் இருந்து நோக்கும் ஒரு நோன்பாகும். இந்நாளில் நோன்பு இருப்பவர்கள் உண்ணாமல் விரதம் இருப்பார். அதனால் இந்த விரதத்தை திருவாதிரை விரதம் என்று அழைக்கின்றனர். சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. இவ்விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது. இதனை ஒட்டியே சிவபெருமான் ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரியன் என்றும் கூறுகின்றனர். மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் இறுதி மாதமாகும். மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தின் மற்றும் கோயில் கொண்டருளிய நடராஜ பெருமானை மற்றும் தியாகராஜ பெருமான் என தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம் உண்டு. தேவர்களுக்கு இம்மாதம் அதிகாலை பொழுதாகும். இக்காலத்தில் சுவாமி தரிசனம் செய்வது உத்தமாக கருதப்படுகிறது. இக்காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்றும் அழைப்பார்கள். மார்கழி மாதம் திருவாதிரை நாளன்று நடராஜருக்கு சிறப்புகள் நடைபெறும். அவற்றுள் சிதம்பரத்தில் மற்றும் திருவாரூரில் நடப்பது மிகவும் சிறப்புடையது. திருவாதிரை தினத்தில் தியாகராஜ சுவாமி பட பாத தரிசனம் கட்டப்படும். திருவாதிரை தினத்தின் தில்லை நடராஜ பெருமாள் ஆரகணித்து தேரின் வீதி வலம் வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆருத்ரா தரிசனம் செய்வதற்காக செல்வர் அருந்திரா என்பது ஆதிரியை குறிக்கும் சொல். இக்காட்சியினை கண்டு தரிசிக்க பிற நாடுகளில் இருந்து அடியர் கூட்டம் தொன்று தொட்டு இங்கு செல்வது வழக்கம். திருவாரூரில் பஞ்சபூத தலத்தின் பூமி தலமாக இருக்கிறது. பிறந்தாலும் பேசினாலும் முக்தி தரும் தலம் சிதம்பர பஞ்சபூத தலங்களின் ஆகாயம் என்று நடராஜ பெருமானை தரிசிக்க முக்தி கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சைவர்களுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை திருவெண்பாவை நோம்பிலும் விநாயகர் சஷ்டி விரதத்திலும் பெருமை பெறுகின்றது. சைவர்களுக்கு மட்டுமல்லாமல் வைஷ்ணவர்களுக்கும் இம்மாதம் சிறப்புக்குரியதாகும். சுவர்க்க வாயிலின் ஏகாதசி விரதம் இம்மாதத்திலேயே கடைபிடிக்கப்படுகிறது. கண்ணன் கீதையின் மாதங்களில் நாம் மார்கழி என்று கூறியுள்ளார். ஆண்டாளும் தனது திருவெம்பாவையின் மார்கழி மாதத்தை மதி நிறைந்த நன்னாள் என வர்ணித்துள்ளார். இதனை இத்தகைய சிறப்புடைய மார்கழி மாதத்தின் ஆதிரை நாள் என்றும் அழைக்கப்படும். தாருகா வனத்து முனிவர்கள் சிவபெருமானை நினைத்து ஒரு பெருவேள்வி நடத்தினர். சிவனார் பிச்சாண்டனர் வேடமாற்று பிச்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனி பக்தினிகள் தம்மை மறந்து பிச்சாண்டராகிய சிவபெருமானை பின்னே செல்லலாயினர். இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேள்வி தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான் இதனால் வெகு தீப்பிழப்பு என்பனவற்றை தோற்றுவித்து சிவன்பால் ஏவினார். சிவனார் மத யானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவைகளை தானே தரித்து கொண்டு முயலாகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையான குணத்தினார். இதுவே ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. சொந்தனர் ஒரு விறகு பெட்டி. அவர் சிதம்பரம் அருகேயுள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஓர் சிவனடியாருக்கு உணவளித்து பின் தான் உண்டு வாழ்ந்தார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின. அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை. அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை. எனவே அன்று வேள்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்த பக்தர் பக்தியின் உலகிற்கு உணர்ந்த விரும்பிய நடராஜர் பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேர்ந்தார். இல்லம் ஏங்கினார். சொந்தனார் அகம மகிழ்ந்து களியை சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியார் களியை மிக விருப்பமுடன் உண்டதுமல்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கி சென்றார். மறுநாள் காலையின் வழக்கம் போல் திளைவால் அந்தணர்கள் சிதம்பரம் கோயில் கருவறையை திறந்தனர். என்ன அதிசயம்! நடராஜ பெருமாளை சுற்றி எங்கும் களி சிதறல்கள். உடனே அரசருக்கு அறிவித்தார்கள். அரசர் அன்று இரவுதான் கண்ட கனவை எண்ணினார். கனவில் நடராஜ பெருமான் தன் களியுண்ணா சென்றதை தவிர்த்து இருந்தார். அதன்படி சிந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார். ஆனால் அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அதற்கு சேந்தனாரும் வந்திருந்தார். என் பெருமானை தேரில் அமர்த்திய பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை வடம் பிடித்து இழுத்தார்கள்.
மழை காரணமாக சேற்றின் தேர் அழுத்தி சிறிதும் அசையாது நின்றது. அரசர் மிகவும் மனம் வருந்தினார். அப்போது அசிரியாக சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது. சேந்தனாரோ ஒன்றும் அறியாத யாம் எப்படி பாடுவேன் என்று நடராஜ பெருமானை துதித்தார். எம்பெருமானும் அதற்கு அருள் புரிந்தார். சேந்தனார் இறைவன் அருளார் மண்ணுலகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் யோக கல என தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் இறைவனை வாழ்த்தி பாடினர். உடனே தேர் நகர்ந்து சேந்தனாரின் கால்களின் அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் வீழ்ந்து வணங்கினார்கள். அரசர் தான் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தார். சேந்தனார் அவர் வீட்டிற்கு கலியுண்ண நடராஜ பெருமானை வந்தார் என்றதை அறிந்து மனமுருகினார். அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்று இன்றும் ஆதிரை நாளின் நடராஜ பெருமாளிற்கு களி படைக்கப்படுவதை சொல்லப்படுகிறது. மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டிற்குரிய நாளாகும். இந்த நாளில் சிவனை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவாதிரை தினத்தில் சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தின் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தை அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். சிவபெருமானின் நடராஜ ரூபத்தின் வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லக்கூடிய மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம்தான் எனப்படும். மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளில் விரதம் இருக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல் பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருப்பதும் வழக்கமாகி உள்ளது. இந்த நாளில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டு மாங்கல்ய நோன்பு நோற்பது வழக்கமாக உள்ளது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமையில் வருகிறது. ஜனவரி 12ஆம் தேதி காலை 11:47 மணிக்கு துவங்கி ஜனவரி 13ஆம் தேதி காலை 11:23 வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. விரதம் இருக்கும்போது சிதம்பர நடராஜ கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில் தான் அபிஷேகம் நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் மகா அபிஷேகம் நடத்தப்படும். ஆருத்ரா தரிசனமும் நடைபெறும். திருவாதிரை விரதத்தை 2 விதமாக கடைபிடிப்பது வழக்கம். 1. திருவாதிரை நட்சத்திரத்தின் துவங்கியத்தில் இருந்து விரதம் இருந்து நடராஜனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது. மற்றொன்று, நடராஜருக்கு அபிஷேகமான பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியின் விரதத்தை நிறைவு செய்வது. இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌகரியமோ அந்த முறைப்படி விரதம் இருக்கலாம். விரத வழிமுறைகள். திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் எண்ணெய், சீயக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கைகளால் வைத்து விடச் சொல்லி குளிக்க வேண்டும். மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்களுக்கு அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து கலையிலேயே சிவபெருமானுக்கு படைத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொள்ள வேண்டும். பிறகு முடிந்தவர்கள் உபவாசமாக இருந்தும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். சிவனுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் திருவாதிரை அன்று காலையிலேயே தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். சமீபத்தில் தான் தாலி சரடு மாற்றினோம் என்பதற்காக மஞ்சள் நூல் மட்டும் வைத்து வழிபட்டு அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம். அதேபோல் திருவாதிரை விரதம் அன்று காலையிலேயே அதிரசத்திற்கு மாவு சேர்த்து வைத்து விட வேண்டும். மாலையில் 21 அதிரசம், 21 வடை, 21 சுய்யம் ஆகியவற்றுடன் 21 வகையான காய்கறிகளால் செய்யப்பட்ட உணவுகளை சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபாட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். 21 என்ற எண்ணிக்கையின் ஈய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து படைத்து வழிபடலாம். மார்கழி திருவாதிரை விரத பலன்கள் பார்த்தோம்னா, யார் ஒருவர் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூரண அருளும் கிடைக்கும். அனைத்து விதமான நலன்களும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கி திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். மகிழ்ச்சியில் நிறைவான வாழ்க்கை அமையும்.
கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து 108 மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுகிறது. கருங்காலி மாலையின் கதிர்வீச்சுகளை ஈர்க்கும் தன்மை உள்ளது. ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்ம செலுத்தக்கூடிய தன்மை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.